வணக்கம். இது நமது ரிசி, நமது பாரம்பரியம். பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போறது பெண்கள் தனது வாழ்நாள் முழுதும் ஹெல்த்தியாக வாழ ஒரு உருண்டை ரெசிபி. இதை தினமும் காலை மாலை என வேளை எடுத்து வர நமது ஆரோக்கியம் நமது கையில். ஏன்னா நேச்சுரலாவே லவ் அண்ட் கேர் இருக்கிற ஒரு பெண்ணின் ஆரோக்கியத்தில் தான் ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் இருக்கிறது. இப்போ உருண்டைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் 300 கிராம் பேரிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு உலர விட்டு எடுத்திருக்கேன். 1.5 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதுல அதிகமான புரோட்டீன், ஃபைபர், ஜிங்க், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஏராளமா இருக்கு. இந்த இரண்டிலும் புரோட்டீன், அயர்ன், ஃபைபர், ஜிங்க், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்கு. போன் ஹெல்த்துக்கு சிறந்தது. 1 கப் கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுலயும் அயர்ன், ஃபைபர், மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமா இருக்கு. சருமத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகளை அகற்றும். போன் ஜாயின்ஸ்ல ஏற்படுற பெயினுக்கு சிறந்தது. 1 கப் உடைத்த கடலை, 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி, 1/2 கப் கருப்பு திராட்சை, 1 கப் பூங்கார் அவல் எடுத்திருக்கேன். இது பெண்கள் தனது வாழ்நாள் முழுவதும் எடுக்க வேண்டிய அரிசி. பெண்கள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். மாதவிடை காலத்தில் ஏற்படுற வலிக்கும், கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றவும், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனை வராமல் தடுக்கவும் உதவுகிறது. சுகப்பிரசவத்திற்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் அதிகமா இருக்கிறதால டைஜஷன் பிரச்சனையை போக்கி உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது. இப்போ 1 by 1 ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அரைக்கும் போது பேரிச்சம்பழத்தையும் உலர் திராட்சையும் சேர்த்து அரைச்சு உருண்டை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து பருப்பை வறுக்கும் போது கொஞ்சமா வெள்ளை உளுந்தை சேர்த்தா கலர் சேஞ்ச் ஆனதும் வறுப்பட்டது தெரியும். இதே மாதிரி பாதாம், உடைத்த கடலை, முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். பூங்கார் அவலையும் ஒரு வாஷ் பண்ணிட்டு ட்ரையா நான் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ மிக்சில அரைக்கிறதுக்கு முன்னாடி கூடுதல் டேஸ்டுக்காக நான் ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு சின்ன துண்டு பட்டை அல்லது சின்னமன் பவுடர் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா பட்டையை எடுத்து மிக்சில பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இதை காஃபி, கேக்குன்னு சில ரெசிபிக்கு இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணுவேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காயை கொஞ்சமா திருவி சேர்த்துக்கலாம். ஃபைனலா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். மிக்சில அரைக்கும் போது நட்ஸ் கொஞ்சம், டேட்ஸ் கொஞ்சம் சேர்த்து அரைக்கணும். அப்பதான் மிக்சில ஒட்டாம அரைப்படும். இந்த மாதிரி 3 அல்லது 4 ஷிஃப்ட் போட்டு அரைச்சிடலாம். உருண்டை பண்ண மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல பாலோ நெய்யோ சேர்க்காததுனால இதை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேட்ஸ்ல இருக்கிற ஸ்வீட்னஸே போதும். ஸ்வீட்னஸ் அதிகம் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா டேட் சேர்த்துக்கோங்க அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகளை உங்க வீட்டு பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்து அசத்துங்க. நீங்களும் எடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஹெல்தி பால்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.